ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து பக்கவாதம் சம்பந்தமான வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போது ஒரு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட், அதாவது என்னென்னா, இப்போ நமக்கு அருகில் இருக்க ஒருத்தர் திடீர்னு ஸ்ட்ரோக் சிம்டம் ஏற்படுது. அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் இது பயன்படும். இதில் 4 விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். அதாவது ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், FAST, ஃபாஸ்ட் ஆக்ஷன். அதாவது F அப்படின்னா என்னன்னாக்க ஃபேஸ். நமக்கு அருகில் இருக்கவங்க திடீர்னு ஒரு சோர்வு நிலையில் இருக்காங்க, ஒரு அப்நார்மல் சிம்டம் ஃபீல் பண்ணுறாங்க, நமக்கு ஒருவேளை இது பக்கவாதமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம அவங்கள கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த 4. அதில் முதல் விஷயம் ஃபேஸ். அவங்களோட முக பாவனைகள் எப்படி இருக்குது, அவங்கள சிரிக்க சொல்லி பார்க்கணும். ஃபேஸ் எதுவும் டீவியேஷன், அதாவது வாய் ஒரு பக்கம் திரும்புதா அப்படிங்கிற அந்த டீவியேஷன், கண்ணிலலாம் இந்த ஒரு பக்கம் கண்ணு மூடுறது திறக்கிறது, இதெல்லாம் செய்ய சொல்லி பார்க்கணும். அதை முகபாவனைகள் செய்ய சொல்லி பார்க்கணும், சிரிக்க சொல்லி பார்க்கணும். அதில் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து ஏ அப்படின்னா ஆம். கையை மேலே தூக்க சொல்லணும், தலைக்கு மேலே தூக்க சொல்லணும், தூக்கி நிப்பாட்ட சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கையை நம்ம ஷோல்டர் லெவலில் தூக்கி நிப்பாட்ட சொல்லணும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஆம் மூமெண்ட். இந்த எஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்பீச். அவங்க பேசுறது எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும், அப்சர்வ் பண்ணணும். பேசுறதுல கொளறாங்களா, உளறி பேசுறாங்களா, ஒரு சென்டென்ஸை சொல்லி அவங்கள சொல்லி பார்க்கணும். அந்த சென்டென்ஸ் அவங்க கரெக்டாக சொல்றாங்களா, இல்லை தடுமாறுறாங்களா, இல்லை சொல்ல முடியாம அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்களா அப்படின்னு பேச வச்சு பார்க்கணும். அதுதான் ஸ்பீச். டீங்கிறது டைம் டு கால். அதாவது என்னன்னா, ஒரு எமர்ஜென்சி. இப்போ இந்த 3 சிம்டம் நம்ம கவனிச்சிட்டோம். இது ஒரு அப்நார்மலா, இது பக்கவாதமா இருக்குமோ அப்படிங்கிற நமக்கு டவுட் இருக்கு அப்படின்னா உடனே நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஃபாஸ்ட் ஆக்ஷன், FAST. அதாவது எஃப்ங்கிறது நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், முகம் கோணலாகிறது கவனிக்கிறது. ஏங்கிறது ஆர்ம் மூமெண்ட்ஸ், கையை தூக்க சொல்லி மடக்க சொல்லி பார்க்கறது. எஸ்ங்கிறது ஸ்பீச். டீங்கிறது பார்த்தோம்னா அந்த எமர்ஜென்சி கால் பண்ணுறது, டைம் டு கால், அந்த லேட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இது ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தவங்க ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு சுவாசம், ஃபஸ்ட்டு நம்ம சுவாசம் எப்படி இருக்கான்னு கவனிக்கணும். கவனிச்சுட்டு உடனடியாக லேட் பண்ணாமல் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணணும். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு சுவாசம் இல்லை ரொம்ப மூச்சு திணறலாக இருக்காங்க அப்படின்னா டைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிமூவ் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டு அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். முக்கியமாக ஒரு சேஃபான பொசிஷனில் படுக்க வைக்கணும். நிற்க வைக்கிறது, நடக்க வைக்கிறது, தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்ப்புக்கு ஆளுங்க வர வரைக்கும் ஒரு சேஃபான பொசிஷனில் அவங்கள படுக்க வைக்கணும். ஒன் சைடு திரும்பி படுக்க வச்சுட்டா ரொம்ப சேஃப். ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க வாமிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒன் சைடு படுக்க வச்சுட்டு தலையை ஒரு சேஃபான பொசிஷனில் பில்லோ இல்லை வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதில் வச்சு சப்போர்ட் பண்ணி வச்சிடணும். இந்த படுக்க வைக்கிற பொசிஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தோம்னாக்க அவங்களுக்கு சுவாசம் இல்லை, சுத்தமாக மூச்சு இல்லை அப்படின்னா அவனோட பல்ஸ் செக் பண்ணிட்டு பல்ஸ் இருக்கு அப்படின்னா உடனடியாக நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா சிபிஆர்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு பண்ணக்கூடிய அந்த சிபிஆர் ப்ரொசீஜரை இவங்களுக்கு நம்ம இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வர்றதுக்குள்ளே நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கணும். ரெண்டாவது, அவங்களோட ஏர்வே நம்ம கிளியர் பண்ணி வைக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, அவங்களுக்கு மயக்கம் போட்டு திடீர்னு விழுந்திருக்காங்க அன்எக்ஸ்பெக்டடா அப்படின்னா அவங்களுக்கு எங்கேயாவது காயம் இருக்கா, தலையில் எதுவும் காயம் ஏற்பட்டிருக்கா, இல்லை கை காலில் எதுவும் காயம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அங்கே ஏதாவது இன்ஜுரிஸ் இருந்ததுன்னா
அதுக்கு நம்ம டைட் பேண்டேஜஸ் அப்ளை பண்ணணும். இப்போ பேஷண்ட் மயங்கி விழுந்துட்டாங்க, கொஞ்சம் கண்ணை திறக்கிறாங்க, பேச ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் டயர்டாக இருக்காங்க, அவங்களுக்கு கை கால்கள் செயலிழந்திருக்கு, நமக்கு தெளிவாக தெரியுது. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, வாய் வழியாக அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியோ இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களோ முக்கியமாக கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புறையேறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி புறையேறுக்கும், இல்லைன்னா தொண்டையில் அடைச்சிக்கும். அது உயிருக்கு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அந்த வாய் வழியாக கொடுக்கறத மிக முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணணும். பதட்டத்தில் எல்லாருமே இதை செஞ்சிருவாங்க. ஸோ இது நம்ம முக்கியமாக கவனிச்சுக்கணும். அதே போல் இந்த மாதிரி அவங்க ஓரளவு சுய நினைவு இருக்கு, கண்ணை திறக்கிறாங்க, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க, அன்கான்சியஸ் இல்லை, ஒரு பாதி சுய நினைவில் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள எமர்ஜென்சி கால் பண்ணிட்டு எமர்ஜென்சி வர வரைக்கும் நம்ம படுக்க வச்சிருக்கிறது தான் சேஃப். கொஞ்சம் சுய நினைவு இருக்கே, நம்ம நடத்தி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து அவங்கள தூக்கிட்டு போகிறதோ இல்லை நடக்க வைக்க ட்ரை பண்ணுறதோ நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் எனக்கு கை கால்கள் பலம் கம்மியான மாதிரி இருக்கு, ஒரு ஃபீலிங் ஒரு புதுவிதமான ஒரு நிலை எனக்கு இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பதட்டமாகக்கூடாது. அவங்களையும் பதட்டப்படுத்தாமல் அமைதியாக ஒரு ரெஸ்டிங் பொசிஷன் உட்காரவோ இல்லை காத்தோட்டமாக படுக்க வச்சோ அவங்களோட சிம்டமை கேட்டுட்டு, ஒருவேளை நமக்கு இது பக்கவாதமாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா எமர்ஜென்சி கால் பண்ணிட்டு அவங்களோட நம்ம கூட இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் அக்ரவேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை சிம்டம் அக்ரவேட் ஆகுது, அவங்க சுயநினைவை இழக்கிறாங்க அப்படின்னா வந்திருக்கக்கூடிய எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்கள்ட்ட அந்த டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லணும். கூட போய் மறக்காம சம்பந்தப்பட்ட மருத்துவர்கிட்டையும் நம்ம அவங்களோட சிம்டம் தொடங்கினதுலேருந்து அவங்க எப்படி சுயநினைவை இழந்தாங்க, இல்லை சுயநினைவு இருந்தால் கூட எப்படியெல்லாம் சிம்டம் நம்மள்கிட்ட சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் அவங்களுக்கு வந்துச்சுங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் பக்கவாதத்தின் பாதிப்புகளை தவிர்த்து ஒருவரை நம்ம காப்பாற்ற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிறையா பேருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்குறது என்னென்னா, நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண தான் போட்டுட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.